Hi friends. பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டு திங்கிங்குமே பார்த்தீங்கன்னா நம்மளை நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம் அப்படின்னு நிறைய தடவை நம்ம வீடியோஸ் பார்த்துருக்கோம். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து எம்எஸ் உதயமூர்த்தி அவருடைய புத்தகத்தில் அவர் எழுதியிருப்பார். அதாவது எம்ஜிஆர் சிவாஜி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சமகால நடிகர்கள், நல்ல ஒரு உச்சத்தில் இருந்த நடிகர்கள். ஆனால் எம்ஜிஆர் வந்து அரசியலில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சார். வேற சிவாஜியால் அவ்வளவு அளவுக்கு அரசியலில் ஒரு பெரிய லெவலில் போக முடியல. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவர்கள் நடித்த படங்களில் உள்ள பாடல்களை எல்லாம் எடுத்து பார்த்தாங்க. அதில் பார்க்கும்போது எம்ஜிஆருடைய பாடல்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்கும். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு, நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், இப்படி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக அவருடைய பாடல்களில் இருக்கும். ஆனால் இதே சிவாஜியினுடைய பாடல்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏன் பிறந்தாய் மகனே, சட்டி சுட்டதடா கை விட்டதடா, இப்படி பார்த்தீங்கன்னா ஒரே நெகட்டிவிட்டியாக இருக்கும். அப்போது இந்த வரிகள் எல்லாமே வந்து அவங்கள சுற்றி ஒரு வேவ்ஸாக மாறி அது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தது. அப்படி அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் எம்ஜிஆர் அடைஞ்ச இடத்த சிவாஜியால் அரசியலில் அடைய முடியல. ஸோ நம்ம சொல்கிற வார்த்தைகள் பாசிட்டிவாகவே இருக்கட்டும், நம்ம பேசுகிற வார்த்தைகளும் இருக்கிற எண்ணங்களும் பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா சாத்தியம் இல்லாதது அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, பி பாசிட்டிவ், ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் பாசிட்டிவிட்டி அண்ட் யூஸ் வேர்ட்ஸ் வித் பாசிட்டிவிட்டி. தேங்க்யூ.